இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்திய சமூகத்தின் கரங்களை வலுப்படுத்த 9 உயர்தாக்க திட்டங்கள் அமல். டத்தோஸ்ரீ ரமணன் தகவல். இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு கடந்த ஆண்டு முதல் இதுவரை 9 உயர்தாக்க திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்பூமி கோஸ் பிக், வணக்கம் மடானி, பெண், பிரீஃப் ஐபேக் உள்ளிட்ட திட்டங்களுக்கான கடன் உதவிகள், பயிற்சிகள், கூட்டுறவு வளர்ச்சி திட்டங்கள் அவற்றில் அடங்கும் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். எந்தவொரு இனத்தையும் புறக்கணிக்காமல் பொருளாதார வளர்ச்சியில் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு ஏற்ப இது அமைகிறது. கடந்த மாதம் வரையில் பல்வேறு கடன் உதவிகள் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களுக்காக 356 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டு நாடு முழுவதும் 9,000 இந்திய தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளனர். தெகோன் நேஷனல், அமானா இக்தியார் மலேசியா, பேங்க் ராக்கியாட், எஸ்எம்இ பேங்க், எஸ்எம்இ கார்ப் உள்ளிட்ட நிறுவனங்கள் வாயிலாக அவ்வுதவிகள் வழங்கப்பட்டன. ஜொஹூர், ஸ்லாங்கூர் உட்பட 5 மாநிலங்களுக்கு புதிய போலீஸ் தலைவர்கள் நியமனம். டிசிபி எனப்படும் துணை ஆணையர் பதவியில் இருக்கும் 5 மூத்த போலீஸ் அதிகாரிகள் ஆணையர்களாக பதவி உயர்வு பெற்று மாநில போலீஸ் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், ஜொஹூர், கெடா, பினாங்கு ஆகிய 5 மாநிலங்களை இது உட்படுத்தியுள்ளது. டத்தோ டி.எஸ். அஜிசி இஸ்மாயில் பினாங்கு போலீஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். டத்தோ ஷசலி கஹார் ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவராகிறார். புக்கிட் அமான் போதைப்பொருள் தடுத்து புலனாய்வு துறையின் இயக்குநராக பதவி உயர்வு பெற்றுள்ள டத்தோ ஹுசைன் உமர்கான் இடத்தை அவர் நிரப்புகிறார். கெடா போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ அஜ்லி அபுஷா அம்மாநிலத்தின் புதிய போலீஸ் தலைவராகிறார். புக்கிட் அமானை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அர்ஷாத் ஜொஹூர் போலீஸ் தலைவராக பொறுப்பேற்கிறார். புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநராக பதவி உயர்வு பெறும் டத்தோ எம் குமாருக்கு பதிலாக அவர் பொறுப்பேற்கிறார். இவ்வேளையில் பல்வேறு பொறுப்புகளை உட்படுத்திய மேலும் 18 பதவி உயர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அமலுக்கு வரும் என அரசு மலேசிய போலீஸ் படையின் செயலாளர் டத்தோ கமருசமான் அப்துல்லா தெரிவித்தார். பள்ளி கழிவறையில் கட்டி போடப்பட்ட முதலாம் படிவ மாணவி, 13 வயது மாணவிகள் 2 கைது. கெடா சுங்கைப்பட்டாணியில் இடைநிலை பள்ளி ஒன்றின் கழிவறையில் முதலாம் படிவ மாணவி கட்டி போடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு வகுப்பறைகள் முடிந்த பிறகு வழக்கம் போல் பள்ளி வாசலில் சிறுமி வராத போதே ஏதோ தவறு இருப்பதாக சிறுமியின் தாய் உணர்ந்தார். பள்ளி முழுவதும் தேடிய பிறகு தாயும் ஒரு பாதுகாவலரும் அவளை கழிப்பறையில் கண்டனர். 13 வயது அச்சிறுமியின் வாய் கைக்குட்டையால் கட்டப்பட்டு கைகள் மற்றும் கால்கள் கழுத்தில் டைகளால் கட்டப்பட்டிருந்ததை கண்டு தாய் அதிர்ந்து போனார். உடனடியாக மகளை மீட்டு கைகள் மற்றும் கால்களில் ஏற்பட்ட லேசான காயங்களுக்கு சிகிச்சைக்காக தாய் மருத்துவமனையில் சேர்த்தார். பின்னர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. மாணவியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சக மாணவியர் 2 பேர் கைதாகினர். பொறாமை காரணமாக கட்டி வைத்து கொடுமைப்படுத்தியதை அவ்விரு சந்தேக நபர்களும் ஒப்புக்கொண்டதாக குவாலாமுடா போலீஸ் தலைவர் அன்யன் ரம்லான் தெரிவித்தார். மேற்கொண்டு விசாரணை நடப்பதாக அவர் சொன்னார். டுரியான் தோட்டத்தில் இறந்து கிடந்த முதியவரின் நெஞ்சில் 158 உலோக துகள்கள் கண்டெடுப்பு. அண்மையில் நெகிரி செம்பிலான் ஜலப்பூவில் தனது டுரியன் பழ தோட்டத்தில் இறந்து கிடந்த முதியவரின் சவ பரிசோதனையில் மருத்துவர்கள் அதிர்ச்சியடையும் அளவிற்கு 158 பால் பேரிங்ஸ் உலக துகள்கள் அவரது நெஞ்சில் கண்டெடுக்கப்பட்டன. 12 துளை துப்பாக்கி தோட்டாக்குகளில் இருந்து அந்த பந்து தாங்கு உருளைகள் 67 வயது அவ்வாடவரின் நெஞ்சை பதம் பார்த்துள்ளன. ரெம்பா மருத்துவமனையின் தடயவியல் பிரிவு மருத்துவர்கள் அதனை கண்டறிந்தனர். எனினும் அம்மரணம் தொடர்பான விசாரணை தொடர்வதாக ஜெலுப்பு போலீஸ் தலைவர் அசிசான் சைட் தெரிவித்தார். புதன்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தில் குவாலா கிளாவாங்கில் உள்ள தனது டொரியான் தோட்டத்தில் அம்முதியவர் தன்னைத்தானே தவறுதலாக சுட்டுக்கொண்டு மாண்டிருக்கலாம் என முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. டொரியான் தோட்டத்துக்கு போவதாக கூறி காலையில் வீட்டிலிருந்து கிளம்பியவர் மாலை வரை வீடு திரும்பாததால் குடும்பத்தார் போலீசில் புகார் செய்தனர். தொடர் சரிவால் வேலை நீக்கம் தொடரலாம், ஊழியர்களை எச்சரிக்கும் ஜெர்மனி கார் உற்பத்தியாளர் போர்ஷே. எனவே நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் மோட்டார் வாகன துறைக்கு மற்றொரு அடியாக
இன்னொரு சுற்று செலவு குறைப்புக்கு தயாராகுமாறு ஜெர்மனி ஸ்போர்ட்ஸ் கார் தயாரிப்பாளரான போர்ஷே தனது ஊழியர்களை எச்சரித்துள்ளது. பிப்ரவரியில் அந்நிறுவனம் 1900 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் போர்ஷேவின் தாய் நிறுவனமான வோல்க்ஸ்வேகன் ஏற்கனவே 2030ஆம் ஆண்டுக்குள் 35,000 வேலைகளை குறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. பல தசாப்தங்களாக எங்களை தாங்கி பிடித்து வணிக மாதிரி நடப்பு சூழலுக்கு இனியும் ஒத்து வராது என போர்ஷே நிர்வாகம் ஊழியர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கூறியுள்ளது. நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறுகிய காலத்திலேயே அதிரடி சரிவை சந்தித்துள்ளன. எனவே நீண்ட கால எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக இவ்வாண்டு பாதியில் பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன என குறிப்பிட்டு எதனையும் சொல்லாமல் கடிதம் முடிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் உள்நாட்டு நிறுவனங்களிடம் இருந்து கடும் போட்டி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரி மற்றும் யூரோவிற்கு எதிராக டாலர் பலவீனம் அடைதல் ஆகியவை போர்ஷேவை கடுமையாக பாதித்திருப்பதாக கூறப்படுகிறது. பச்சிளங்குழந்தையை பொம்மை போல் பாவித்து அதன் உயிருக்கே உலை வைத்த 6 வயது சிறுவன். பிரான்சில் பிறந்த குழந்தைகள் வார்டில் யாருடைய கவனிப்பும் இல்லாமல் தனியே விடப்பட்டு 6 வயது சிறுவனால் புதிதாக பிறந்த பச்சிளம் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. வட பிரான்ஸ் நகரமான லிலியில் உள்ள ஒரு குழந்தைகள் மருத்துவமனையில் இந்த பயங்கர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஜேனப் கெசன்ட்ரா என்ற குழந்தை இம்மாத தொடக்கத்தில் 7.5 மாத குறைப்பிரசவத்தில் 23 வயது இளம் தாய்க்கு பிறந்தது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அது திடீரென மரணம் அடைந்ததால் குடும்பத்தார் அதிர்ச்சியில் உறைந்தனர். முதல் குழந்தை, அதுவும் அறுவை சிகிச்சை மூலம் பிறந்த குழந்தை என்பதால் தாயின் துயரத்தை தேற்ற முடியவில்லை. இதையடுத்து விசாரணை நடத்தியதில் பிறந்த குழந்தைகளை தனியாக வைத்து கண்காணிக்கும் வார்டில் தனியாக சுற்றி கொண்டிருந்த 6 வயது சிறுவன் தான் குழந்தையை இழுத்து தரையில் விழ செய்தது தெரிய வந்தது. ஏற்கனவே ஒரு முறை அங்கு நுழைந்தவன் அக்குழந்தை பொம்மை போல் இருப்பதாக கூறியுள்ளான். இந்நிலையில் சம்பவத்தின் போது பொம்மை என்றெண்ணி குழந்தையை பிடித்து அவன் தூக்கி இருக்கக்கூடும். அப்போது குழந்தையின் தலை தரையில் பட்டிருக்க வேண்டும் என சந்தேகிக்கப்படுகிறது. மூளையில் பலத்த காயம் ஏற்பட்டு குழந்தை பேச்சு மூச்சின்றி கிடந்த போது அச்சிறுவனும் அருகில் இருந்தான். அவன் மகப்பேறு வார்டில் இன்னொரு நோயாளியின் மகன் என கண்டறியப்பட்டது. காலை 7 மணியிலிருந்தே மருத்துவமனையில் அங்கும் இங்கும் ஓடி அவன் தொந்தரவை ஏற்படுத்தியுள்ளான். எனினும் எப்படியோ குழந்தைகள் வார்டில் நுழைந்து கடைசியில் பச்சிளம் குழந்தையின் மரணத்திற்கே அவன் காரணமாகிவிட்டான். ஒரு பக்கம் போலீசும் மறுபக்கம் மருத்துவமனை நிர்வாகமும் விசாரணையை தொடங்கியுள்ளன. மெர்லிமாவில் போலீஸ்காரராக ஆள்மாறாட்டம் செய்த 11 வயது பையன் கைது. மலாக்கா ஜாசினில் போலீஸ்காரராக ஆள்மாறாட்டம் செய்து பெண் ஒருவரை தடுத்து நிறுத்த முயன்ற 18 வயது வாலிபன் கைது செய்யப்பட்டான். ஜூலை 18ஆம் தேதி மெலிமா ஜாலன் டெபுங்கா சாலை சந்திப்பில் அதிகாலை 2 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கருப்பு சிவப்பு நிற மோட்டார் சைக்கிளில் தம்மை நெருங்கிய சந்தேக நபர் தான் ஒரு போலீஸ்காரர் என அறிமுகப்படுத்திக் கொண்டு மோட்டார் சைக்கிள் ஓட்டும் உரிமத்தையும் கேட்டதாக பாதிக்கப்பட்ட 19 வயது பெண் முன்னதாக போலீசில் புகார் செய்தார். அப்பெண்ணின் மோட்டார் சைக்கிள் சாவியையும் அந்நபர் பிடித்து இழுக்க முயன்றார். வாகனம் ஓட்டும் உரிமத்தை தர மறுத்த அப்பெண் வேண்டுமென்றால் மெலின்மா போலீஸ் நிலையத்திற்கே சென்று பஞ்சாயத்தை வைத்துக் கொள்வோம் என கூறியுள்ளார். இதனால் கலவரம் அடைந்த அவ்வாடவன் விருட்டென்று அங்கிருந்து கிளம்பி சென்றார். இந்நிலையில் நேற்றிரவு 9 மணி அளவில் தெலுக்மாஸ் தொழிற்பேட்டை அருகில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் அவன் கைதானான். கர்நாடகாவில் 2 பெண் பிள்ளைகளுடன் குகையில் வசித்து வந்த ரஷ்ய மாது கண்டுபிடிப்பு. தென்னிந்திய மாநிலமான கர்நாடகாவில் ரஷ்ய நாட்டு மாது ஒருவர் தனது 2 பெண் குழந்தைகளுடன் ஒரு சிறு குகையின் உச்சியில் வசித்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுற்றுப்பயணிகளின் மத்தியில் பிரபலமான ராம் தீர்த்த குன்றில் பாதுகாப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கண்களில் அம்மூவரும் சிக்கினர். நிலச்சரிவு நிகழும் அபாயமிக்க அக்குகை பகுதியில் நீனா குட்டினா என 40 வயது அம்மாது 4 மற்றும் 6 வயதிலான 2 பெண்களுடன் வசித்து வந்துள்ளார். போலீஸ் கேட்டதற்கு தியானம் செய்வதற்கும் நகர வாழ்க்கையிலிருந்து தள்ளி இருக்கவுமே குகையில் வசித்து வருவதாக அம்மாது கூறிக்கொண்டார். எனினும் அச்சூழல் குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதாக இல்லை என கவலை தெரிவித்த அதிகாரிகள் அதனை நீனாவிடம் விளக்க புரிய வைத்தனர். ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அம்மாதுவையும் 2 பிள்ளைகளையும் போலீசார் பாதுகாப்பாக மலையடிவாரம் கூட்டி வந்தனர். பினா நீனா கேட்டதற்கிணங்க பெண் சாமியார் ஒருவர் நடத்தி வரும் ஆசிரமத்தில் அம்மூவரும் சேர்க்கப்பட்டனர். போலீசாரின் விசாரணையில் 2018ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்த நீனா பெர்மிட் காலத்தையும் தாண்டி தங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது.
இதையடுத்து அவரையும் 2 பிள்ளைகளையும் ரஷ்யாவுக்கே திருப்பி அனுப்ப பெங்களூரு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இன்னும் 100 ஆண்டுகளில் ஏற்பட போகும் பேரழிவை தடுக்க மனித கழிவுகளை உறைய வைக்கும் விஞ்ஞானிகள். எதிர்கால பேரழிவை தவிர்க்கும் முயற்சியில் விஞ்ஞானிகள் மனித கழிவுகளை பதப்படுத்தி வருகின்றனர். 2018ஆம் ஆண்டில் தொடங்கிய இந்த மைக்ரோபயோட்டா வால்ட் திட்டம் 2027க்குள் 10,000 மனித கழிவு மாதிரிகளை சேகரிக்க இலக்கு கொண்டுள்ளது. தற்போது சூரிக் பல்கலைக்கழகத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாதிரிகள் சேமிக்கப்பட்டுள்ளன. திட்டக்குழு இதற்கான நிரந்தரமான குளிரான இடமாக கனடா அல்லது சுவிட்சர்லாந்தை பரிசீலித்து வருகிறது. மனித கழிவுகளுடன் கூடவே 200 வகையான புளிக்க வைக்கப்பட்ட உணவுகளும் சேமிக்கப்பட்டுள்ளன. தவிர சுற்றுச்சூழல் நுண்ணுயிரிகளையும் சேகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மனிதன், விலங்கு, தாவர மற்றும் சுற்றுச்சூழலில் உள்ள நுண்ணுயிரிகளை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும். காரணம், இவை நோய் தடுப்பு, மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுக்க உதவக்கூடியவை. மனித செயல்களால் நுண்ணுயிரிகளின் இழப்பு அதிகரித்து ஒவ்வாமை, தானாக ஏற்படும் நோய்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு வழிவகுப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஐஸ்லாந்து நாட்டில் வெடித்து சிதறிய எரிமலை, கொப்பளிக்கும் தீப்பிழம்பு, 4000 மக்கள் வெளியேற்றம். ஐரோப்பிய நாடான ஐஸ்லாந்தில் பெரிய நில அதிர்வை தொடர்ந்து ஒரு பெரிய எரிமலை வெடித்து சிதறிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. மஞ்சள் ஆரஞ்சு நிலத்தில் லாவா குழம்புகளை எரிமலை வெளியேற்றுவது நெஞ்சை பதிப்பதிக்க வைக்கிறது. அதுவும் தீக்குழம்புகள் கொப்பளித்து மலையடிவாரத்தை நோக்கி வழிவதோடு பார்ப்பதற்கே அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி சுற்றுப்பயணிகளும் 4000க்கும் மேற்பட்ட சுற்று வட்டார மக்களும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தலைநகர் ரெக்ஜுவாவிற்கு அருகில் உள்ள தீபகற்பத்தில் இருக்கும் இந்த எரிமலை 80 ஆண்டுகளாக செயலற்று கிடந்தது. எனினும் 2021ஆம் ஆண்டு செயல்பட தொடங்கியதிலிருந்து ஐஸ்லாந்து சுமார் 12 வெடிப்புகளை கொண்டுள்ளது. இந்த பகுதியில் எரிமலை வெடிப்பு பல நூற்றாண்டுகள் கூட தொடரக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர்.